அவனுக்கு ஒரு வாரம் வந்திருப்பாருங்க. தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அது எவ்வளோ பெரிய இது, எப்படி சிலர் இதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து, ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா. ஏன் பிடிச்சிட்டு போனா? அவங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே. இல்லை சாராயம் தானே பாத்தியா, சாராயம் தானே ஐயா, என் குடும்பம் கிடமா அதுனா சேச்சே போப்போ போப்போ. அதெல்லாம் கொலகார பையன் கொலை பண்ணால் அவனை மன்னிக்கலாம், ஒரு குடும்பம் தான் போகும். சாராயம் வச்சா தான் ஊரே நாசமாக போயிடும். போப்போ உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு. அதெல்லாம் அது அந்த அவர் என்ன உடல் மொழியில் நடித்தாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளர்த்தால் குரல் நடிப்பில் போய் பொருத்தி பேசுறதுங்கிறது, குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது, சாதாரணம் கிடையாது. அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில் நம்ம பார்க்குறோம். நானும் எங்கள் ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு. அது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம்எஸ் பாஸ்கரன் தான். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அது என் தம்பியோட இயக்கத்தில். இப்போ என்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, நான் படம் எடுக்கிற நிலைமையிலையான்னா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல், நாங்கள் அவனை கதாநாயகனாக பார்க்குறது இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான். அவன் மேலே நாங்கள் எல்லோரும் பேரன்பு வச்சுருக்கோம். எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான். அப்படி செல்ல தம்பி அவர். அவனுடைய வெற்றி, அவனுடைய வளர்ச்சியில் எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்குது.